நான் வட மாநிலங்களில் பூராமே எல்லா மாநிலங்களுமே வந்து டாய்லெட் வீட்டில் இருக்காது. 4 சோர் கட்டி வச்சுட்டு 2 பெட்ரூம் கட்டி வச்சுட்டு பேசாமல் படுத்துக்கிடுவாங்க. ஆம்பளைங்க ஒரு பக்கம் வந்து கிளம்பிடுவாங்க, லேடிஸ் ஒரு பக்கம். அது லேடிஸுங்களுக்கு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து காலைல 6 மணிக்கு முன்னாடி கிளம்பிடணும், சாயந்தரம் பொழு சாயம்பு கிளம்பணும். பாலியல் வன்முறை கூட பல பிரச்சனை இந்த இடத்துல நடந்திருக்கு, அவ்வளோ கூட நடந்திருக்கு. அப்ப நம்ம ஃப்ரீயா வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாதுங்கிற ஒரு துயரம், இதை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனும் தாயும் கணவனும் கூட சிந்திக்காத போது அத்தனையுமா இருந்து நரேந்திர மோடி சிந்திச்சார். வீடுகள்ல ஸ்வச் பாரத் திட்டத்தில் முதல்ல வந்து நான் டாய்லெட் கட்டித்தரேன், நான் கட்டித்தரேன் கிளம்பினார். இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில வந்து மேற்கோள் காட்டார். அப்ப அவருக்கு வந்து பெண்களை தன்னுடைய சகோதரிகளாக, தன்னுடைய தாய்களாக, தன்னுடைய பிள்ளைகளாக வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்கிற சிந்தனை. பெண்கள் ஓட்டு அடைக்க விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எல்லாருக்குமே இலவசமான சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அடுப்பு ஊதி 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 கறி அடுப்புல ஊடி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் மரம் வந்து வெட்டி வந்து குச்சியெல்லாம் எடுத்து வந்து அடிக்க, திருப்பி காலையில சாயந்தரம் வரைக்கும் பூரா சமையல் பண்ண, அது ஊதி ஊதி பூரா புகை அடிச்சு கார்பன் ஃபுல்லா உடம்புல அடிச்சு ஆளே கருத்து போய் கிடக்க, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சமையல்ங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து அடுப்பு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஃப்ரீ. அப்ப அவங்களுக்கு லைஃப்ல வேற ஒரு டேஸ்ட்டை கம்ப்ளீட்டா காட்டினேன். முதல்ல வந்து கம்மியா யூஸ் பண்ணுவாங்க, 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யூசேஜ் அதிகரிக்க 1 மாசத்துக்கு 2 சிலிண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்து வைக்கிறார். பிளஸ் அவர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்காக லக்பதி தீதி அப்படின்னு கொண்டு வர, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுடைய காசுல போட்டு, அவங்களுடைய கதான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு, அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், கையில காசு இருக்குங்கிறது எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இஸ் எட்டர்னல் ஃப்ரீடம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையில காசு இல்லாம ஒரு பூ வாங்கணும், புடவை வாங்கணும், ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னா புருஷன் மூஞ்சி பார்த்துருக்கணுங்கிற நிலைமை தாண்டி, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் கையில காசு இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம். அதை வந்து இந்த திட்டங்கள் கொண்டு வருது. பல திட்டங்கள்ல பெண்கள் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா நான் ஃப்ரீ. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்கள் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாதுன்னாரு. அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை மிச்சம் பண்றதுக்காக தன்னுடைய தங்கச்சி பேர்லயும் ஒய்ஃப் பேர்லயும் பண்ணுவான்ல, அப்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்ல. இதை மாதிரி பெண்களை மையப்படுத்தி யோசிச்சு